அனைவருக்கும் வணக்கங்க. வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம மகாபாரத கதைகளில் ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு வர்றோம், ஒவ்வொரு கதைகளாக. அந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அர்ஜுனனோட காண்டீபம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்றுறாங்க. அவங்க இழந்துடுறாங்க, எல்லா செல்வங்களையும் துரியோதனன் கிட்ட இழந்துடுறாங்க. அப்போ கர்ணனை அழைச்சி துரியோதனன் சொல்கிறான், கர்ணா, இனிமேல் இவங்க சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு பரிசாக ஒரு காண்டீபம் கொடுத்துருக்காரு, அந்த காண்டீப வில்லை கொடுத்துருக்காரு, அதை இனிமேல் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கர்ணனை சொல்கிறா துரியோதனன். அதுக்கு கர்ணன் சொல்கிறான், எனக்கு என்னோட வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை இருக்குது, அதனால் தேவர்கள் அர்ஜுனனுக்கு கொடுத்த காண்டீபம் எனக்கு தேவையில்லைன்னு கர்ணன் சொல்லி அதை மறுத்துடுறான். நீ அல்லவா சுத்த வீரன் அப்படின்னு அர்ஜுனன் காண்டீபத்தை நம்புகிறான். நீ உன்னோட திறமையை நம்புறன்னு கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசர்கிட்ட சொல்லி ரொம்ப வருந்தினான். இதை கேட்டு சிரித்த வியாசர், கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் இருக்குது, அதை அவன் வெளிக்காட்டிக்கல அப்படின்னு வியாசர் சொல்கிறாரு. அது என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். நேரம் வரும்போது உனக்கு சொல்கிறேன் அர்ஜுனான்னு வியாசர் சொல்லிடுறாரு. பல ஆண்டுகள் கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கர்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு போகிறான். அர்ஜுனா, நான் எனது அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் போக இருக்கேன். அதனால் என்னோட அரண்மனையில் இருக்கிற பெண்களையெல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்துக்கு சென்று விடுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். கனத்த மனதோட கிருஷ்ணர்கிட்ட விடை பெற்று அர்ஜுனன் தன்னோட தேரில் பெண்களை அழைச்சிக்கிட்டு போகிறான். வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு தாக்குவதற்கு காண்டீபத்தை எடுக்க முற்படுறான் அர்ஜுனன். ஆனால் அவனால் காண்டீபத்தை தூக்க முடியலை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலேயும் வீழ்த்த முடியாதவன்னு போற்றப்படுற வில்லுக்கு விஜயன் என பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திட்டாங்க. தன் வாழ்வில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன். வெட்கத்தால் தலை குனிஞ்ச நிலையில் இந்திரபிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன். அப்போது அவனோட எதிரில் வந்தார் வேதவியாச முனிவர். அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கு காலம் வந்துருச்சு. இப்போது நடந்த சம்பவத்தை அதை நினைவூட்டுறதுக்கு ஏற்பட்டது தான் அப்படின்னு வியாசர் சொல்கிறாரு. கிருஷ்ணரே, புறப்பட்ட பின் நாங்கள் பூமியிலிருந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் புறப்பட தயார்னு அர்ஜுனன் சொல்கிறான். ஆனால் என்னோட மனதில் ஒரு ஐயம் எழுந்திருக்கு. இதுவரை நான் காண்டீபத்தை பொம்மை போல கருதி அனாயாசமாக கையில் ஏந்தினேன். ஆனால் இப்போ அது மலை போல் கனமாக இருக்குது. என்னால் அதை தூக்க முடியலைன்னு காரணம் கேட்குறான் அர்ஜுனன். அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, இந்த காண்டீபத்தை நிச்சயமாக தூக்க முடியாது. கிருஷ்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீபத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு அளித்தான். அவனது அருளால் தான் நீ காண்டீபத்தை பொம்மை போல தாங்கின. இப்போ அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியலைன்னு சொல்கிறாரு. சூதாட்டத்தில் நீ காண்டீபத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, ஏன் தெரியுமா? கிருஷ்ணரோட அருள் பெற்ற நீ காண்டீபத்தை தூக்கிவிட்டாய். கிருஷ்ணரின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டீபத்தை அசைக்க கூட முடியாது. இது கர்ணனுக்கும் நல்லா தெரியும். அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்று இந்த வில்லன் நம்பி தான் இல்லைன்னு சொல்லி சமாளித்து காண்டீபம் தனக்கு வேணான்னு சொல்லிட்டான். பலசாலிகள்னு போற்றப்படுறவங்களும் கூட அந்த பலத்தை இறைவன் தான் வழங்குறாருன்னு சொல்கிறாரு வியாசர். கரெக்டு தானே? ஒருத்தர் பலம் பொருந்தியவன் அப்படின்னு வெளியில் சொல்கிறான்னா அந்த பலத்தை வழங்குறதே இறைவன் தான் அப்படின்றத இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்துது. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.